அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸவ் வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். மனிதர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறார்களா நாங்க மனிதர்களை இந்த உலகத்துல வீணாக படைச்சிக்கிறோம் என்பதாக, நோக்கம் இல்லாம சும்மா படைச்சு போட்டிருக்கிறோம் என்பதாக மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறானா? மேலும் அந்த மனிதன் திரும்ப எங்கள்கிட்ட வர மாட்டான் என்று நினைச்சு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க? ஆட்சியாளர்கள் சொல்றாங்க, இன்றைக்கு நான் தான் அதை உண்டாக்கினேன், நான் தான் அதை மாத்தினேன், நான் தான் இதை கொண்டாந்தேன். குடும்ப தலைவர்கள் என்ன சொல்றாங்க? ஏண்ட முயற்சியால தான், ஏண்ட டேலண்டால தான் இது நடந்துச்சு, ஏண்ட பிளான், ஏண்ட சக்தி என்று சொல்லி சொல்றாங்க. அல் அத்தா அலல் இன்சானி ஹைனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மதுகூரா. மனுஷனுக்கு ஒரு ஆரம்பம் ஒன்று இருந்துச்சு, மனிதனுக்கு ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு. லம் யகுன் ஷைஅம் மதுகூரா, ஒரு பெயர் சூட்டேலாத ஒரு தண்ணி டொட்டா தான் மனிதன் ஆரம்பத்தில் இருந்தான். எங்கட விவகாரையில செல்றேன்டா, எங்கட பாசையில செல்றேன்டா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு உள்ளத்தை பறி கொடுக்கிறதுக்கோ, ஒரு பெண் ஒரு ஆணுக்கு உள்ளத்தை பறி கொடுக்கிறதுக்கோ அனுமதி இல்லை. ஆனா மனுஷன் என்ற ரீதியில் அந்த உணர்வு வரும். எல்லாத்துக்கும் ஒரு வயசு வர போகல ஒரு பெண்ணுக்கு உள்ளத்தை பறி கொடுக்கணும் என்ற ஆசை வரும். பெண்களுக்கு ஒரு ஆணுக்கு உள்ளத்தை பறி கொடுக்கணும் என்ற ஆசை வரும், உணர்வு வரும். ஆனா அப்படி வந்தேன்னு சொல்லி அதை பறி கொடுத்துட கூடாது. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وبارك وسلم كما تحبه وترضى عدد ما تحبه وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله الذي خلق السماوات والأرض وما بينهما في 6 أيام ثم استوى على العرش. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وآله وسلم: من التمس رضا الله بسخط الناس كفاه الله مؤنة الناس ومن التمس رضا الناس بسخط الله وقله الله إلى الناس أو كما قال صلى الله عليه وآله وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து சகலதை மடக்கி ஆளக்கூடியவன் வல்லவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. சலாம் என்ற கருணையும் சலாத் என்ற ஈடேற்றமும் அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் என் உயிரிலும் மேலான ஹஸ்ரத் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரக்காட்டிலும் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மீதும் உண்டாவட்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னென்ன விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிக்கிறானோ, கட்டளிட்டிருக்கின்றானோ, அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தடுத்திருக்கின்றானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலாவது அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கணிதக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இந்த மனித சமுதாயத்தை ஒரு உயர்தரமான நோக்கத்துக்காக வேண்டி படைச்சிருக்கிறார். குர்ஆனின் மூலமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நாங்கள் இந்த மனிதர்களையும் இந்த ஜின்களையும் இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறோம் அல்லாஹுவை வணங்குறதுக்காக வேண்டி அன்றி வேறொன்றுக்கும் இல்லை. ஐ லியஅரிஃபு, அல்லாஹுவை அறியோனும், அல்லாஹுவை விளங்கோனும், அல்லாஹுவை விளங்கி அல்லாஹுவை அறிஞ்சி மனிதன் அல்லாஹுவை வணங்கணும் என்றதுக்காக வேண்டி தான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதன் அல்லாஹ் படைச்சிருக்கிறார். மேலும் குர்ஆன்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்துறான், அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸவ் வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். மனிதர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறார்களா நாங்கள் மனிதர்களை இந்த உலகத்தில் வீணாக படைச்சிக்கிறோம் என்பதாக, நோக்கம் இல்லாமல் சும்மா படைச்சி போட்டிருக்கிறோம் என்பதாக மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறானா?
மேலும் அந்த மனிதன் திரும்ப எங்கள்கிட்ட வர மாட்டான் என்று நினைச்சு கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகப்படுத்துறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஞாபகப்படுத்துறான், அயஹ்ஸபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறானா மனிதன் அப்படியே சும்மா விடப்படுவான் என்பதாக நினைச்சு கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறான். எனவே கணித்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, முதலாவது நாங்கள் எங்களோட தலையிலிருந்தும் எங்களோட உள்ளத்திலிருந்தும் எடுத்து போட வேண்டிய விஷயம் என்னென்றா, இந்த உலகத்தோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாரும் இல்லை. இன்னைக்கு நாங்கள் நிஸ்பத் கூவத்துடைய பாடத்தை பற்றி விளங்கல்ல, நிஸ்பத் கூவத்துடைய பாடத்தை பற்றி நாங்கள் படிக்கல. எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர வேற யாருமே இல்லை. முதலாவது எங்களோட தலையில் இருக்கிற எங்களோட உள்ளத்தில் இருக்கிற இந்த பிழையான எண்ணங்களை நாங்கள் எடுத்து போட்டுட்டோம். தவறான பிழையான எண்ணங்கள் அதுகளை நாங்கள் எடுத்து போட்டுட்டோம். முடிவு செய்யப்பட்ட விஷயங்களை பற்றி யோசிக்கிறது, நிர்ணயித்த விஷயங்களை பற்றி கவலைப்படுறது, அதுக்காக வேண்டி எங்களை அர்ப்பணிக்கிறது, அதுக்காக வேண்டி மனிதன் தன்னுடைய காலங்களை நேரங்களை அதிகமாக செலவழிக்கிறது, இது மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தை நோக்கி போகிறதுக்கு உண்டான பயணத்துடைய அறிகுறிகள் தான் இது. முதலாவது எங்களோட உள்ளத்தில் இருந்தும் எங்களோட தலையிலிருந்தும் எடுத்து போட்டுடணும். இந்த முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள், இந்த ஏற்பாடு செய்யப்பட்ட விஷயங்கள், இதுகளை பற்றி யோசிக்கிறது, இதுகளை பற்றி கவலைப்படுறத முதலாவது எங்களோட உள்ளத்தில் இருந்தும் தலையிலிருந்தும் எடுத்து போட்டுடணும். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் மனிதனுக்கு உண்டான அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் மனுஷன் நினைச்சு கொண்டிருக்கிறான் மனிதண்ட புத்தியால, மனிதண்ட அறிவால, மனிதண்ட டேலண்டால, மனிதண்ட முயற்சியால் அனைத்தும் நடந்து கொண்டிருக்குது என்பதாக. ஏன்னா அந்த மனிதன் நிஸ்பத் கூவத்துடைய பாடத்தை விளங்கல்ல. அதனால அந்த இல்மு இல்லாததனால மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறான் நான் நான் என்ற தன்மை, இந்த அனானியத், இந்த அனானியத், இந்த நான் என்ற தன்மை, இந்த மமத, இதை மனிதனை எந்த அளவு தூரத்துக்கு கொண்டு போயிட்டு விடுதுண்டா அதை மனிதனை குஃபுர்ல கொண்டு போயிட்டு விடுது. இந்த நான் என்ற தன்மை முதலாவது இந்த நான் என்ற தன்மையை இந்த உள்ளத்திலிருந்து இல்லாமாக்கி கொள்ளணும். ஏண்ட கடையால தான் நடக்குது, ஏண்ட முயற்சியால தான் நடக்குது, நான் தான் ஏண்ட உம்மா வாப்பாக்கு தின்ன கொடுக்குறேன், நான் தான் ஏண்ட பொண்டாட்டிக்கு தின்ன கொடுக்குறேன், நான் தான் ஏண்ட புள்ளையில பார்க்குறேன், ஏண்ட தேவையை நான் தான் பூர்த்தி செய்கிறேன் என்ற இந்த பிழையான எண்ணங்கள், இந்த பிழையான கருத்துக்கள், இந்த பிழையான சிந்தனைகளை நாங்கள் முதலாவது எங்களோட உள்ளத்துல இருந்தும் தலையிலிருந்தும் அகட்டி போட்டுடுவோம். கணிதக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் ஒன்றுமே இல்லை, நாங்கள் நத்திங், நாங்கள் ஒன்றுமே இல்லை. குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறான். இன்றைக்கு மனுஷன் செல்றான், இன்றைக்கு ஆட்சியாளர்கள் என்ன செல்றாங்க, ஆட்சியாளர்கள் செல்றாங்க இன்றைக்கு நான் தான் அதை உண்டாக்கினேன், நான் தான் அதை மாத்தினேன், நான் தான் இதை கொணாந்தேன். குடும்ப தலைவர்கள் என்ன செல்றாங்க, ஏண்ட முயற்சியால தான், ஏண்ட டேலண்டால தான் இது நடந்துச்சு, ஏண்ட பிளான், ஏண்ட சக்தி என்று சொல்லி செல்றாங்க. கணிதக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக ஞாபகப்படுத்துறான், இந்த யாரு நான் 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 என்று சொல்லி ஏண்ட சக்தி, ஏண்ட முயற்சி நான் தான் செய்கிறேன் என்று செல்றவங்களுக்கு அல்லாஹ் ஒரு சேலஞ்ச் ஒன்று குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான், அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹைனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மதுகூரா. மனுஷனுக்கு ஒரு ஆரம்பம் ஒன்று இருந்துச்சு, மனிதனுக்கு ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு. லம் யகுன் ஷைஅம் மதுகூரா, ஒரு பெயர் சூட்டேலாத ஒரு தண்ணி டொட்டா தான் மனிதன் ஆரம்பத்தில் இருந்தார். ආමන්ත්‍රණය කරගන්නට බැරි එක ශුක්‍රාණුවක් හැටියටයි මිනිස්යාගේ ආරම්භය තිබ්බේ. எங்கட ஆரம்பம் ஒன்று இருந்துச்சு, பேர் சூட்டப்படையாத தண்ணி டொட்டா தான் நாங்கள் இருந்தோம். இன்றைக்கு மனிதன் செல்றான், நான் தான் ஏண்ட முயற்சியால தான், ஏண்ட அதிகாரத்தால தான், ஏண்ட டேலண்டால தான் எல்லாத்தையும் செஞ்சேன் என்று மனிதன் செல்றான். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஒரு ஆரம்பம் ஒன்று இருந்துச்சு, நீங்க தண்ணி டொட்டா இருந்தீங்க, நாங்கள் தான் உங்களே இரத்த கட்டியாக மாற்றினோம், நாங்கள் தான் உங்களே சத கட்டியாக மாற்றினோம்,
நாங்கள் தான் நம்மளே எலும்புகளாக மாற்றினோம். அந்த எலும்புகளாக சதைகளால் புகத்தினோம் நாங்கள் தான். ரூஹ ஊதினோம் நாங்கள் தான். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. தாய்மார்களோட வயிற்றிலிருந்து நாங்கள் உங்களே வெளியாக்க போகல, உங்களுக்கு ஒன்றுமே தெரியா. லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு ஒன்றுமே தெரியா அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இங்கே இப்ப எப்படி மனிதன் உடல் வளர்ந்ததுக்கு பின்னால, கொஞ்சம் அறிவு வளர்ந்ததுக்கு பின்னால, கொஞ்சம் பணம் செல்வம் வந்ததுக்கு பின்னால மனுஷன் செல்றான், நான் தான் எல்லாம் செய்கிறேன், ஏண்ட டேலண்ட் தான், நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்குறேன் என்று மனுஷன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அனானியத்துல, மமதையில, இந்த அனானியத்துல தடமாறி கொண்டு இருக்கிறான் மனுஷன். இந்த அனானியத்துக்கு ஏஜென்ட் யார் தெரியுமா? ஷைத்தான். இந்த அனானியத்துக்கு மமதைக்கு ஏஜென்ட் வந்து ஷைத்தான். என்ற அவன் தான் ஃபர்ஸ்டுக்கே அல்லாஹ் இடத்துல சொன்னான், خلقتني من نار وخلقته من طين انا خير منه. அன என்ற அந்த அனானியத்தை, மமதைய, நான் என்றதை ஃபர்ஸ்டுக்கே அல்லாஹ் இடத்துல வெளிப்படுத்தினவன் யார் தெரியுமா? ஷைத்தான், இப்லீஸ். அவன் தான் ஏஜென்ட். அதுக்கு பின்னால வரலாறுகள் எடுத்து பார்த்தோம்னா அழிஞ்சவங்க எல்லாமே அழிஞ்சிக்கிறாங்க. எதுல தெரியுமா? இந்த நான் என்ற இந்த தன்மையால தான் அழிஞ்சிக்கிறான். நான் அல்லாஹுவ மறந்துட்டு வரக்கூடிய நான் இருக்குது. அல்லாஹுவ மறந்துட்டு வரக்கூடிய நான் தான் செய்கிறேன் என்ற இந்த மமதையால தான், இந்த சிஃபத்தால தான் மனிதன் அழிஞ்சே போனான். அதனால கணிதக்குரிய மேலான சகோதரர்களே, நான் என்று ஒன்றும் இல்லை, நாங்க நத்திங். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு, அவனுடைய அருளை கொண்டு, அவனுடைய கூவத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடாத்தி கொண்டு போறான். எனவே கணிதக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு உதாரணத்துக்கு மனுஷன் ட்ரெயினில் போகிறதுக்காக வேண்டி, பெட்டால இருந்து கண்டிக்கு ட்ரெயினில் போகிறதுக்காக வேண்டி ஒரு டிக்கெட் ஒன்று எடுக்கிறார். டிக்கெட் ஒன்று எடுத்துட்டு அவரோட லக்கேஜை தலையில் வச்சு கொண்டு அவர் ட்ரெயினுக்கு ஏறுறாரு. இப்போ ட்ரெயினில் லக்கேஜ் வைக்கிறதுக்கு விட மீக்குது, ட்ரெயினில் லக்கேஜ் வைக்கிறதுக்கு விட மீக்குது. ஆனால் இவர் அந்த லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடத்துல லக்கேஜை வைக்காம தலையில் தூக்கி கொண்டு இருக்கிறார். இப்போ யார் சரி கேட்டேன்டா, நீங்கள் ஏன் தலையில் தூக்கி கொண்டு இருக்கிறீங்க? லக்கேஜ் வைக்கிறதுக்கு தானே விட மீக்குது. இவர் சொல்றார், இல்லை நான் எனக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுத்தேன், லக்கேஜுக்கு டிக்கெட் எடுக்கல என்றார். இப்போ இவரை பார்த்து நாங்கள் யார் சரி புத்திசாலி என்று சொல்லி செல்லுவோமா? சரி, இப்போ இவர் அப்படி நினைச்சு கொண்டேன்னு சொல்லி இவர் அதை சுமந்து கொண்டு இருக்கிறார். இவரை சுமக்கிறதும் ட்ரெயின் தான், அந்த லக்கேஜை சுமக்கிறதும் ட்ரெயின் தான். ஆனால் இவருடைய எண்ணம், இவருடைய நினைப்பு, நான் தான் சுமந்து கொண்டு இருக்கிறேன், நான் லக்கேஜை சுமந்து கொண்டு இருக்கிறேன். இதே மாதிரி மனுஷன் உலகத்துடைய வாழ்க்கையில மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை, மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு எந்தவித காரணமும் இல்லை. ஆனா மனுஷன் பிரச்சனையை தூக்கி தலையில வச்சு கொண்டு இருக்கிறான். இன்பத்தோட, குதூகலத்தோட, சந்தோஷத்தோட கழிக்க வேண்டிய ஒவ்வொரு நிமிடங்கள், ஒவ்வொரு இரவும் பகலும், எங்களோட தஅவத், எங்களோட இபாதத், எங்களோட சம்பூர்ணமான வாழ்க்கை, இது இன்பத்தோட, குதூகலத்தோட, சந்தோஷமான முறையில் கழிக்க வேண்டிய ஒவ்வொரு நிமிடங்களை மனுஷன் இன்றைக்கு பாரத்தை தலையில சுமந்து கொண்டு நடக்கிறான். சரி, அப்படி சுமந்து கொண்டு நடந்தேன்னு உண்மைக்குமே அவனா சுமக்கிறான்? இல்லை. அந்த மனிதனை சுமக்கிறதும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான், அவன் குடும்பத்தை சுமக்கிறதும் அல்லாஹ் தான், எல்லாத்தையுமே நடத்தி கொண்டிருக்கிறவன் அல்லாஹ். ஆனால் அவன் எண்ணம், அவன் நினைப்பு, அந்த பிழையான நினைப்பு, பிழையான எண்ணம் தலையில தூக்கி வச்சு கொண்டு ஆட்டுறான். கடைசிக்கு அந்த மனிதன் மௌத்து முட்டும் வரப்போக்கல எல்லாத்தையுமே இழந்து சுமையோடையும் பாரத்தோடையும் கண்ணீரோடையும் கை சேதத்தோடையும் தான் மனிதன் போயிட்டு கபருக்கு சேர்றான். அதனால கண்டித்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களோட உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். உலகத்துடைய வாழ்க்கையில ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வாழ்றதுக்கு ஹஸரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார். எங்களுக்கு தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை நாங்கள் அல்லாஹ்ட பொருத்தத்துக்காக வேண்டி செய்கிறோம். எங்களோட மனைவியுடைய ஹக்கை நாங்கள் அல்லாஹ்ட பொருத்தத்துக்காக வேண்டி செய்கிறோம். எங்களோட பிள்ளைகளுடைய ஹக்கை நாங்கள் அல்லாஹ்ட பொருத்தத்துக்காக வேண்டி செய்கிறோம். சமுதாயத்துடைய ஹக்கை அல்லாஹ்ட பொருத்தத்துக்காக வேண்டி நிறைவேற்றோம். இது எல்லாத்தையுமே செஞ்சு செஞ்சு மனிதன் கடைசிக்கு மனிதனும் அல்லாஹும் என்ற ஒரு நிலப்பாடுக்கு மனிதன் ஆவிடுவார். இது எல்லாமே தற்காலிகமானது, எல்லாமே உடுப்பட்டு போயிட்டுடும். இது எல்லாமே எங்களை விட்டு உடுப்பட்டு போயிட்டுடும். கடைசிக்கு மனிதனும் அல்லாஹும் மட்டும்தான். கணிதக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அதனால தான்
உலகத்துடைய வாழ்க்கையில வாழப்போக்குள்ள மனிதன் இந்த உள்ளத்தை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பறி கொடுத்துடக்கூடாது. இந்த உள்ளத்தை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பறி கொடுத்துடக்கூடாது. ஏண்டா இந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். ஏன் இஸ்லாத்துல லவ் பண்றதுக்கு அனுமதி இல்லை? லவ் வேண்டா எங்கட விவகாரையில செல்றேன்டா, எங்கட பாசையில செல்றேன்டா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு உள்ளத்தை பறி கொடுக்கறதுக்கோ ஒரு பெண் ஒரு ஆணுக்கு உள்ளத்தை பறி கொடுக்கறதுக்கோ அனுமதி இல்லை. ஆனா மனுஷன் என்ற ரீதியில் அந்த உணர்வு வரும் எல்லாத்துக்கும். ஒரு வயசு வர போகல ஒரு பெண்ணுக்கு உள்ளத்தை பறி கொடுக்கணும் என்ற ஆசை வரும், அந்த உணர்வு வரும். பெண்களுக்கு ஒரு ஆணுக்கு உள்ளத்தை பறி கொடுக்கணும் என்ற ஆசை வரும், உணர்வு வரும். ஆனா அப்படி வந்தேன்னு சொல்லி அதை பறி கொடுத்துடக்கூடாது, உள்ளத்தை பறி கொடுத்துடக்கூடாது. ஏனென்றா இந்த உள்ளத்திட சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். ஆண்கள்டையும் தான் பெண்கள்டையும் தான் உள்ளத்திட சொந்தக்காரன் அல்லாஹ் தான். எங்கட மனைவிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன முறையில இரக்கம் காட்டலாம் அல்லாஹ்ட பொருத்தத்துக்காக வேண்டி. அல்லாஹுவை தாண்டி அல்லாஹுவை விட்டுட்டு அல்லாஹுவை மறந்து அல்லாஹுவை விட எங்கட உள்ளத்தை பறி கொடுக்கிறது அதுக்கு அனுமதி இல்லை. இப்ப இந்த உலகத்துல லவ் என்ற ஐத்தானே செய்யறோம், எல்லாத்தையும் தாண்டி இந்த உள்ளத்தை பறி கொடுக்கிற ஒரு பெண்ணுக்கு இதுக்காக வேண்டி தரப்பட்டது இல்லை. இந்த உள்ளம், இந்த பரிசுத்தத்திலையும் பரிசுத்தமான உள்ளம் இதுக்காக வேண்டி தரப்படல்ல. இது அல்லாஹுக்கு பறி கொடுக்கிறதுக்காக வேண்டி தரப்பட்ட உள்ளம். இது ஒரு பெண்ணுக்கு பறி கொடுக்கிறதுக்கோ ஒரு பெண் ஒரு ஆணுக்கு பறி கொடுக்கிறதுக்கோ அல்லது வேற வேற ஹுப்பு துனியாவுடைய விஷயங்கள் ஹுப்பு ஷஹவாத்துடைய விஷயங்களுக்கு பறி கொடுக்கிறதுக்கோ இந்த உள்ளம் தரப்படல்ல. இந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அதனால தான் கணித்துக்குரிய மேலான சகோதரர்களை கல்யாணம் முடிக்கலாம், மனைவிக்கு அன்பு காட்டலாம். ஆனா அதுக்கு ஒரு முறை ஒண்டிக்குது, அதுக்கு ஒரு அளவு ஒண்டிக்குது. உள்ளத்தை பறி கொடுத்து கொண்டு தடமாறையலாம், உள்ளத்தை பறி கொடுத்து கொண்டு தடமாறையலாம். மனைவிக்கு இரக்கம் காட்டலாம், அன்பு செலுத்தலாம், மனைவியும் கணவனுக்கு அன்பு செலுத்தணும். ஆனா உள்ளத்தை பறி கொடுக்கலாம். பணம் சம்பாதிக்கலாம், தொழில் செய்யலாம் ஹலாலான முறையில, அந்த பணத்துக்கு உள்ளத்தை பறி கொடுக்கலாம். தொழில் செய்யலாம், பிசினஸ் செய்யலாம், ஆனா அந்த பிசினஸுக்கு உள்ளத்தை பறி கொடுத்து கொண்டு தடமாறையலாம், தன்னை அர்ப்பணிக்கலாம். ஹலாலான அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை மனுஷனுக்கு பாவிக்கலாம், ஆனா அதுக்கென்று உள்ளத்தை பறி கொடுக்கலாம். சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? உள்ளம் தான் சப்ஜெக்ட். இந்த உள்ளத்தை பறி கொடுத்துடக்கூடாது. உள்ளம் அல்லாஹ்க்குரியது, கவனமா இருந்துடணும். இந்த உள்ளத்தை நாங்க பறி கொடுத்துடக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒழுக்கத்தை சொல்லித்தாரான் அல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் ஒழுக்கத்தை சொல்லித்தாரான். இந்த உள்ளம் இதை யாருக்கு நீங்க பறி கொடுக்கணும்? இதுல இந்த உள்ளத்தை நீங்க எப்படி முதலாவது விருப்பம் உள்ளதாக ஆக்கிக்கொள்ளணும்? யார விருப்பம் உள்ளதாக ஆக்கிக்கொள்ளணும்? எது உங்களுக்கு முதலாவது இந்த உள்ளத்துல விருப்பம் உள்ளதாக, அன்பு உள்ளதாக, நேசம் உள்ளதாக எது ஈக்கணும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், குல் இன்கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா வ மசாகினு தர்லவுனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் ஒழுக்கத்தை சொல்லித்தாரான், அதப சொல்லித்தாரான். ஒரு மனுஷன் முதலாவது தண்ட உள்ளத்துல விருப்பமாக்கி கொள்ளணும், உள்ளத்தை பறி கொடுக்கணும், விரும்பணும், நேசிக்கணும். அல்லாஹ் சொல்றான் முதலாவது, குல் நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த மக்களுக்கு நீங்க செல்லுங்க யா ரசூலல்லாஹ், இன்கான ஆபாஉக்கும், உங்களுடைய தந்தைமார்களை விட, எங்களுடைய தந்தைமார்களை விட, வ அப்னாஉக்கும், எங்களுடைய பிள்ளைகளை விட, வ இஹ்வானுக்கும், எங்களுடைய சகோதர சகோதரிகளை விட, வ அஸ்வாஜுக்கும், எங்களுடைய மனைவிமார்களை விட, வ அஷீரத்துக்கும், எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களை விட, வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா, நாங்க சேமிச்சு வச்சிக்கக்கூடிய எங்களுடைய சொத்து செல்வங்களை விட, வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா, எந்த வியாபாரத்துல எந்த பிசினஸ்ல லாஸ்ட் வரும், அலாபம் வரும் என்று பயப்படுறோமோ அப்படியாப்பட்ட வியாபாரம், அப்படியாப்பட்ட பிசினஸையும் விட, வ மசாகினு தர்லவுனஹா, எங்கட உள்ளம் விரும்பிய எங்களுடைய காணி பூமிகளை விட. 8 விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். 8 விஷயங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இந்த 8 விஷயங்களை விட நீங்க விருப்பமாக்கி கொள்ளணும்,
நீங்க விரும்பணும். இந்த 8 விஷயத்தை விட அல்லாஹ் சொல்றான், இந்த 3 விஷயம் உங்களோட உள்ளத்துல மிகச்சிக்கணும், அன்பு கூடணும். இந்த 8 விஷயத்தை விட இந்த 3 விஷயத்துக்கு அல்லாஹ் சொல்ல போறான். அல்லாஹ் சொல்றான், இந்த 3 விஷயத்துக்கு நீங்க உங்களோட உள்ளத்தை விருப்பம் உள்ளதாக ஆக்கிக்கொள்ளணும். என்னது? முதலாவது அல்லாஹ். முதலாவது அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய நேசம். எங்களுக்கு முதலாவது விருப்பமாகணும், அல்லாஹுவ விருப்பமாகணும், அல்லாஹுவ நேசிக்கணும், அல்லாஹுக்கு அன்பு செலுத்தணும் இந்த உள்ளத்துல. ரெண்டாவது வரசூலிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்பு செலுத்தணும். ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கணும். மூணாவது வஜிஹாதின் ஃபீ சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையில முழு உலகத்துக்கும் போயிட்டு பாடுபடுறதுக்கு உண்டான அன்பு. முதலாவது அல்லாஹ், ரெண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூல், மூணாவது அல்லாஹ்வுடைய பாதையில முழு உலகத்துக்கும் போயிட்டு பாடுபடுறதுக்கு உண்டான அன்பு. இந்த 8 விஷயங்களை விட இந்த 3 விஷயங்கள் எங்கட உள்ளத்துல மிகச்சிக்கணும், எங்களுக்கு விருப்பமாகணும். எங்கட பெற்றோர்களை விட, எங்கட பிள்ளைகளை விட, எங்கட மனைவிமார்களை விட, எங்கட சொத்து செல்வங்கள், எங்கட வியாபாரம், இது எல்லாத்தையும் விட எங்களுக்கு முதலாவது விருப்பமாகணும், நாங்க நேசிக்கணும், எங்கட உள்ளத்தை பறிக்கொடுக்கணும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ். ரெண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்களுக்கு. மூணாவது அல்லாஹ்வுடைய பாதையில அலைஞ்சு திரிஞ்சு பாடுபடுறதுக்கு. சரி, அப்படி நீங்க ஆக்கி கொள்ளல. அல்லாஹ் சொல்றான், இந்த 3 விஷயத்தை விட இந்த 8 விஷயம் உங்களோட உள்ளத்துல மிகச்சிட்டு. உங்களுக்கு அல்லாஹுவை விட, அல்லாஹோட ரசூலை விட, அல்லாஹுடைய பாதையில அலைஞ்சு திரிகிறதை விட உங்களுக்கு உங்களோட மனைவிட அன்பு பெருசா போயிட்டு, உங்களுக்கு உங்களோட உள்ளத்துல புள்ளேட அன்பு பெருசா போயிட்டு. அல்லாஹ் சொல்றார், ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்க எதிர்பாருங்க என்று அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய சோதனையை நீங்க எதிர்பாருங்க என்று அல்லாஹ் சொல்றார். அது மாத்திரமல்ல, வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், அல்லாஹ் பாவிகளுக்கு நேர்வழிப்படுத்தவே மாட்டான் என்பதாக குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் விளங்கப்படுத்துறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு விருப்பமாகணும், எங்கட உள்ளத்தை நாங்க பறிகொடுக்கணும், எங்கட உள்ளத்துல நாங்க அன்பு செலுத்தணும், நாங்க நேசிக்கணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தான். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்கள், எங்கட நேசம் எப்படி ஈக்கணும் என்றதுக்கு உலமாக்கள் ஒரு சம்பவம் ஒன்றை எடுத்து வராங்க. உதாரணமாக இந்த லைலா மஜ்னூனுடைய சம்பவம். லைலா என்று சொன்னா ஒரு பெண்மணியுடைய பேர். லைல் என்றா இருட்டு, இரவு என்ற அர்த்தம். லைல். மஜ்னூன் என்றா பைத்தியம். மஜ்னூன் என்றா அரபில பைத்தியக்காரன். இப்ப இவருக்கு யார்ட மேல பைத்தியம்? இப்ப உலகத்துல பைத்தியம் பல வகைக்குது, உலகத்துல பைத்தியங்கள் பல வகைக்குது. அதுல இவருக்கு இந்த பெண்ட மேல பைத்தியம். மஜ்னூனுக்கு எந்த அளவுக்கு பைத்தியம் என்றா, எந்த அளவுக்கு பைத்தியம் முத்தி என்றா, ஒரு பறவையா வரப்போகல யோசிப்பாராம், நான் இந்த பறவையா இந்திக்க கூடாதா? பறவையா இந்திருந்த எனக்கு லைலாவை போயிட்டு பார்த்துட்டு வரையிலுமே. லைலா ஈக்கிற அந்த வீடுகள்ல செவறுகள் எல்லாத்தையும் போயிட்டு முத்தமிடுவாராம். யார் சரி கேட்டா, ஏன் அப்பா செவர முத்தமிடுறாய்? இல்ல, அந்த லைலா ஈக்கிற அந்த ஊட்டுட அந்த செவர கூட எனக்கு இன்பமா தான் நீக்குது என்று சொல்லி சொல்லுவார் மஜ்னூன். லைலாட ஊர்ல இருந்து நாய் வந்தா அந்த நாயை எடுத்து கொஞ்சுவார். யார் சரி சொன்னா, நாய் நஜீஸ் தானே அப்பா, நாய் நஜீஸா ஈக்கேலும், ஆனா அந்த லைலாட வீட்டுல இருந்து வந்த சுட்டி எனக்கு நஜீஸ் இல்லைன்னுவார். ஏன்? இவர் பிளைண்ட் ஆகி உள்ளத்தை பறி கொடுத்து தன்னை மறந்துட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹுப்புக ஷை யுமி வ யுசிம்மு, ஒரு மனுஷண்ட உள்ளத்துல ஒரு வஸ்துட மேல அன்பு வந்துட்டேன்டா அந்த மனிதண்ட கண்ணை குருடாக்கிடும், காதை செவிடாக்கிடும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுப்பு துன்யா ரஅசு குல்லி ஹதீஆ, ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஹுப்பு துன்யா, இந்த உலகத்துடைய மோகம் தான் எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை என்றாங்க. இப்ப இவர் அந்த அளவுக்கு முத்திட்டாரு. இப்ப இவரோட வாப்பா என்ன செஞ்சாரு? இப்ப இவர் முத்தி போயிட்டாரு. இப்ப இவரை அல்லாஹ்ட பக்கம் திரும்புறதுக்காக வேண்டி காபத்துல்லாஹ்க்கு கூட்டிட்டு போனார் மஜ்னூனை. இப்ப மஜ்னூன் காபத்துல்லாஹ்க்கு கூட்டி கொண்டு போனதுக்கு பின்னால இப்ப வாப்பாவோட ஈக்கிறாரு. மஜ்னூன் இப்ப தௌபா செய்யறாரு. யா அல்லாஹ், இவ்வளோ காலமா நான் செஞ்ச எல்லா பாவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்க தயாராகிக்கிறேன். யா அல்லாஹ், இப்ப செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்க தயாராகிக்கிறேன். ஆனா லைலாவோட சொல்ற பாவத்தை தவிர
யா அல்லாஹ் என்ற உள்ளத்துல லைலட மேலே இருக்கிற அன்பனி இன்னும் கூட்டிடு, இதுக்கெல்லாம் யார் ஆமீன் செல்றாங்களோ அவனுக்கு நீ ரஹ்மத் செஞ்சிடு யா அல்லாஹ் என்று துஆ செஞ்சிட்டார். எங்க ஈக்கிறோம், யார்ட முன்னுக்கு நிக்கிறோம், ஒன்றுமே விளங்கல்ல. பிளைண்ட், லவ் இஸ் அ பிளைண்ட். அல்லாஹ்வை மறக்கிற அளவுக்கு ஒரு லவ் ஒரு பொம்பளைக்கு உள்ளத்தை பறி கொடுத்துட்டாரு. கணிதத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் இந்த சம்பவத்தை எடுத்துட்டு வந்து அதுல கீழே எழுதுறாங்க, இந்த மஜ்னூன் எப்படி இந்த லைலட மேல அன்பு வச்சிருந்தாரோ இதே மாதிரி ஒவ்வொரு முஸ்லிம்களும் அல்லாஹ்ட மேல அன்பு வைக்கணும். ஒவ்வொரு முஸ்லிம்களும் அல்லாஹ்வை இப்படித்தான் நேசிக்கணும், அல்லாஹ்ட மேல இப்படித்தான் அன்பு வைக்கணும். பொம்பளைக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி தரப்பட்டது இல்லை இந்த உள்ளம், பொம்பளைக்கு கொடுக்கறதுக்கு தரப்பட்ட உள்ளம் இல்லை இது. இது பரிசுத்தத்திலையும் பரிசுத்தமான அல்லாஹ்க்கு கொடுக்கறதுக்காக வேண்டி தரப்பட்ட உள்ளம் இது. வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ்ட மேல கடினமான அன்பு வச்சிருப்பாங்க, கடினமான நேசம் வச்சிருப்பாங்க. கணிதத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உள்ளத்தை அல்லாஹ்க்கு பறி கொடுக்கணும். அல்லாஹ்ட அன்புல கலந்து எங்களுடைய தாவத்துடைய உழைப்பை செய்ய பழகணும். அல்லாஹ்ட அன்புல கலந்து எங்களுடைய இபாதத்துகளை செய்ய பழகணும். அல்லாஹ்ட அன்புல கலந்து எங்களுடைய இரவையும் பகலையும் கழிக்க பழகணும். அல்லாஹ்ட அன்புல கலந்து எங்களுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் கழிக்க பழகணும். இந்த இல்மை படிக்கணும். கணிதத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களை, இந்த இல்மை படிக்கணும். ஆனா மனிதன் இன்றைக்கு ஏமாறப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஏமாற்றத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துடைய விஷயங்களுக்கு, இந்த ஹுப்பு துனியாக்கு தண்ட உள்ளத்தை பறி கொடுத்து, இந்த ஹுப்பு ஷஹவாத்துக்கு உள்ளத்தை பறி கொடுத்து, ஷைத்தானுக்கு இடம் கொடுத்து மனிதன் இன்றைக்கு ஏமாற்றத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك فسواك فعدلك في أي سورة ما شاء ركبك. குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் கேட்பான், நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல எங்களை எல்லாத்தையும் வச்சு அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்பான். குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், யா அய்யுஹல் இன்சான், ஏ மனிதனே, அஹோ மனுஷ்யான நீ, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், மவா ಪರಿಪಾಲನೆಯ ಪರಿಪೋಷಣೆಯ ಕರನ್ನಾವು ಅತ್ಯುತ್ಕೃಷ್ಟವು ಸರ್ವಬಲಧಾರಿ ಅಲ್ಲಾಹ್. ಅಲ್ಲಾಹ್ಗೆ ಮತಕ್ಕೆ ಒಬ್ಬ ಕುಮಗ್ದ ಮೇಲೋಕೆ ರವಟುವೆ. அல்லாஹ்ட நேசத்தை விட்டு, அல்லாஹ்ட அன்பை விட்டு உலகத்துல உன்னை எது ஏமாத்தினது என்று அல்லாஹ் கேட்பான். அல்லதி, அவன் எத்தகையவன் என்றா, ஹலகக, எங்களையே படைச்சவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஃபஸவ்வாக, எங்களையே செம்மைப்படுத்தினவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஃபஅதலக், எங்களையே நேர்படுத்தினவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஃபி ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக், எங்களை அழகான தோற்றத்துல வடிவமைச்சவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் கேட்பான், இது எல்லாத்தையுமே செஞ்சது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அல்லாஹுடைய ஞாபகத்தை விட்டு, அல்லாஹுடைய நேசத்தை விட்டு, அல்லாஹுடைய அன்பை விட்டு உலகத்துல உன்னை எது ஏமாத்தினது அல்லாஹ் கேட்பான். எது ஏமாத்திச்சு? ஏண்ட உள்ளத்துக்கு தெரியும் நான் எதுல ஏமாறப்பட்டிருக்கிறேன். ஒரு பெண்ணுடைய அன்புல ஏமாறப்பட்டிருக்கிறேனா, அல்லது அரசியல்ல ஏமாறப்பட்டிருக்கிறேனா, அல்லது கண்ணியத்தில் ஏமாறப்பட்டிருக்கிறேனா, அல்லது பணத்தில் ஏமாறப்பட்டிருக்கிறேனா? எதுல மாகர்ரக்க, எது எங்களை ஏமாத்திச்சு? எங்களோட உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புறத விட்டு எது எங்களை ஏமாத்திச்சு உலகத்துல? அதனால தான் ஒரு பெரியார் சொல்றாரு, a man is not his own, he is a production of the producer, the almighty eternal one. Man provided with all he needs, air, water, foods, sunlight, but how wonderful man forgets his creator. मनुष्य के लिए ज्ञान ने मनुष्य टाइते के नेक ने a man is not his own. मनुष्य के लिए ज्ञान ने मनुष्य टाइते के नेक ने he is the product. मनुष्य के लिए ज्ञान ने एक निष्पादनया, production of the producer. मैं लोग के सामदयाक में निष्पादने करना the almighty eternal one. मवा परिपालने परिपोषणे करन्नाउ अत्युत्कृष्टवु सर्वबलधारी अल्लाह सुब्हानहु व तआला गे एक प्रोडक्शन එකක් තමයි, ඒක නිෂ්පාදනයක් තමයි මේ මනුෂ්‍යයා. මේ මනුෂ්‍යයාට යුතු සෑම දෙයක්ම අල්ලාහ් විසින් සම්පූර්ණ කළ දීලා හමාරයි. මේ මනුෂ්‍යයාට යුතු සුළඟ, මේ මනුෂ්‍යයාට යුතු මාර්ගයන්, මේ මනුෂ්‍යයාට යුතු ජලය, මේ මනුෂ්‍යයාට යුතු ආහාර පාන, මේ මනුෂ්‍යයාට යුතු සෑම දෙයක්ම, චන්ද්‍රයා සූර්යයා, මේ මනුෂ්‍යයාට යුතු ශරීරය ආත්මය, මේ සෑම දෙයක්ම අල්ලාහ් විසින් සම්පූර්ණ කළ දීලා හමාරයි. but
නමුත් how wonderful man forgets his creator. නමුත් මොන පුදුමයක්ද මේ සෑම දෙයක්ම ලබා දුන්න ඒ මවා පරිපාලනය පරිපෝෂණය කරන්නා වූ ඒ අත්‍යුත්කෘෂ්ඨ වූ ਸਰව බලධාරී අල්ලාහ්ව මේ මනුෂ්‍ය ලෝකේ අමතක කරලා ජීවත් වෙනවා. මේක පුදුමයක්නේ. இது ஒரு ஆச்சரியம் தானே. இது ஒரு ஆச்சரியம். கணித்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, அதனால இந்த உலகத்துடைய வாழ்க்கையில இந்த உலகத்துடைய ஹுப்பு துனியாவுல பார்த்து நாங்க ஏமாந்துடக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துனியா. இந்த உலகத்துடைய வாழ்க்கை உங்களை ஏமாத்தத்துல போடாம இருக்கட்டும். ஏமாத்தக்கூடிய ஷைத்தானும் உங்களை ஏமாத்தாம இருக்கட்டும். கவனமா இருக்கணும். மற்ற விஷயங்களை நாங்க கவனமா இருக்கிறோம் ஏமாறாம இருக்கிறதுக்கு. இந்த ஹுப்பு துனியா, இந்த உலகத்துடைய மோகம், எங்களோட மனோ இச்சைகள். மனோ இச்சைண்டா என்ன? பரிசுத்தத்திலையும் பரிசுத்தமான அல்லாஹுவை தவிர வேறொன்றை நாங்க விரும்புறது. ஐதான் மனோ இச்சை. பரிசுத்தத்திலையும் பரிசுத்தமான அல்லாஹுவை தவிர வேறொன்றையும் நாங்க விரும்புறது உள்ளத்தால. இதுதான் மனோ இச்சை. இந்த மனோ இச்சைகள் இருந்து எங்களை உள்ளத்தை பாதுகாத்து ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காம அல்லாஹ்ட அன்பை நிரப்பமாக்கி கொள்ளணும். அல்லாஹ்ட அன்புடைய இன்பத்துல எங்களோட தஅவத், எங்களோட இபாதத், எங்களுடைய சம்பூர்ணமான வாழ்க்கையை நாங்க கழிக்கணும். கணித்துக்குரிய மேலான சகோதரர்களே, கடைசியா ஒரு விஷயம், அல்லாஹ் குர்ஆன்ல ஆண்களை பத்தி பேசுறான். ஆம்பளத்தனம் என்றா என்ன? இப்ப எங்கட பாஷையில ஆம்பளத்தனத்துக்கு ஒவ்வொரு டெஃபினிஷன் சீக்கிதானே. பிரிமிகமட்ட பிரிமிக ஹூ இஸ் a real men. ஆம்பளத்தனம் என்றா என்ன? ஆம்பளை என்றா என்ன? சரி, இப்போ ஒரு டெஃபினிஷன் இருக்குது, ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் இருக்குது. பொதுவா யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்குமோ அவங்க எல்லாம் ஆம்பளை. இப்படி நாங்க பொதுவான அமைப்புல ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு டெஃபினிஷன், ஒரு பிரெஸ்கிரிப்ஷன். இப்போ எங்களோட ஸ்ரீலங்காவில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்நிய சமாஜில் அவங்களோட பொம்பளையில் அவங்கள ஆம்பளையில் கணக்கெடுக்கிறதுலையும் கொஞ்சம் ஆல்கோல் யூஸ் பண்ணலாட்டி, ஆல்கோல் சாராயம் கொஞ்சம் அவங்களோட மாப்பிள்ளையில் குடிக்கலாட்டி அவங்கள ஆம்பளையில் ஏற்றுக்கொள்றதில்ல. இப்படி ஒரு டெஃபினிஷன் இருக்குது, இப்படி ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் இருக்குது. சரி, இப்போ எங்களோட சமாஜ பாஷையில் கொஞ்சம் பேசுவோமே. சமாஜ பாஷையில் பேசினா எப்படி? கொஞ்சம் ஒரு டட்டு கொண்ட குத்தி கொண்டா இவர் நினைக்கிற ரைட் மேக பிரிவிகமா, இது ஒரு ஆம்பளத்தனம். ஒரு கம்பலொண்ட குத்தினா இது ஒரு ஆம்பளத்தனம். இல்லாட்டி ஜிம்முக்கு போயிட்டு பொடியை 6 பேக் பண்ணா இது ஒரு ஆம்பளத்தனம். இல்லாட்டி ஒரு இரும்பு ஒரு ஆயுதம் ஒன்றை வச்சு கொண்டிருந்தா இது ஒரு ஆம்பளத்தனம். இப்படி ஒவ்வொரு டெஃபினிஷன் சீக்குது, ஒவ்வொரு பிரெஸ்கிரிப்ஷன் சீக்குது ஆம்பளத்தனத்துக்கு. இல்லாட்டி ஒரு பெண்ணிட பின்னுக்கால போயிட்டா அது ஒரு ஆம்பளத்தனம். இப்படி ஒவ்வொரு பிரெஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, ஒவ்வொரு டெஃபினிஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் நினைக்கிறதுவள் இல்லை ஆம்பளத்தனம், நாங்கள் நினைக்கிறவர்களும் இல்லை ஆம்பளை. அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்களை பார்த்து சொல்றான், இதுதான் ஆம்பளத்தனம். இதுக்கு போகிறோம் யார் சரி? ஆம்பளையில் யார் என்று கேட்டால் இந்த பிரெஸ்கிரிப்ஷனை கொடுங்க, இந்த டெஃபினிஷனை கொடுங்க. ஆம்பளையில் என்றா யார் என்றா, ஆம்பளத்தனம் என்றா என்னென்றா இந்த பிரெஸ்கிரிப்ஷனை தான் கொடுக்கணும், இந்த டெஃபினிஷனை தான் கொடுக்கணும். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். நான் உண்மையான ஆம்பளை. அல்லாஹ் சொல்றான், ஆம்பளை உண்மையான ஆம்பளை அவங்களோட தொழில் துறவுகளும் அவங்களோட வியாபாரமும் அல்லாஹ்ட நினைவை விட்டு அல்லாஹ்ட சிந்தனையை விட்டு அவங்கள தடுக்காம இருந்துச்சு. இதுதான் ஆம்பளத்தனம். தொழிலுக்கு போயிட்டு பஜாருக்கு போகணும், பஜாருக்கு போயிட்டு நாங்கள் எங்களோட வேலைகளை செய்கிறோம், ஆஃபீஸில் ஈக்கிறோம், குடும்பம் புள்ள குட்டி சமுதாயம் எல்லாத்தோடையும் இருந்து கொண்டு 24 மணித்தியாலமும் அல்லாஹ்வை மறக்காம ஈக்கிறோமே. இதுதான் ஆம்பளத்தனம். இதுதான் ஆம்பளத்தனம். මේක තමයි පිරිමිකම කියලා කියන්නේ. ඒ නිසා ගෞරවනීය සහෝදරනේ වැඩි හිටියනේ ඊට පස්සේ කවුරු හරි හැවිල්ලා එක පිරිමියෙක්ට ඩෙෆිනිෂන්ස් කියන්න කියලා කිව්වොත් මේක තමයි කියන්න ඕනේ. அதனால கணித்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, இந்த விஷயம் அல்லாஹ்ட அன்பு நாங்களும் அனுபவிக்கணும். இந்த 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 800 கோடி மக்களையும் நாங்கள் கூட்டிக் கொண்டு தான் நல்ல இடத்துல போகணும். 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 800 கோடி மக்களுக்கும் இந்த அல்லாஹ்ட அன்பு கிடைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நியத், இந்த மக்கள் எல்லாமே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா முன்னுக்கு ஈக்க போக்கல தலை குனிஞ்சவர்களாகவோ கேவலப்பட்டவர்களாகவோ அப்படி ஈக்கக்கூடாது. அல்லாஹ்ட அன்புல கலந்து அல்லாஹ்வை நாங்கள் போயிட்டு சந்திக்கணும். அல்லாஹ்ட லிகா, அல்லாஹ்வுடைய ரிலா எங்களுக்கு கிடைக்கணும். அதனால கணித்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்கள், எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு செல்லணும், எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு செல்லணும். அதே மாதிரி நாங்கள் ஆசை வைக்கணும், நாங்கள் நியத்து வைக்கணும், இந்த 800 கோடி மக்களுக்கும் இந்த அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கணும் என்று. அதுக்குண்டான வழி என்ன, வே என்ன? தௌபா இஸ்திக்ஃபாருடைய வாசலுக்கு போகணும், தௌபா இஸ்திக்ஃபாரை செஞ்சுக்கொள்ளணும், நாவுடைய இஸ்திக்ஃபாரை ஆரம்பிக்கணும், நாவுடைய திக்ர் ஆரம்பிக்கணும். அந்த நாவுடைய திக்ர் கல்புடைய திக்ராக மாறிடும், கல்புடைய திக்ர் அல்லாஹ்வுடைய அன்பாக மாறிடும்.
அல்லாஹ்வுடைய அன்பாக மாறினதுக்கு பின்னால எல்லாமே இன்பம் தான். தஹஜ்ஜுதுல இருந்து தலையை தூக்குறதுக்கு மனம் வராது. சுஜூதுல இருந்து நஃபிலான தொழுகைகள் அல்லாஹ்ட அன்புல செய்ய போக்கல தலையை தூக்குறதுக்கு மனம் வராது. அவ்வளோ இன்பம் ஆயிக்கும், அவ்வளோ குதூகலம் ஆயிக்கும். அல்லாஹ்ட பாதையில போறது இன்பம் ஆகிடும். எல்லாமே இன்பமயமான முறையில் மாறிடும் அல்லாஹ்ட அன்புல செய்ய போக்கல. அதனால கணித்துக்குரிய மேலான சகோதரர்களை உள்ள அல்லாஹ்வுக்கு பறி கொடுத்து அல்லாஹ்ட அன்புடைய இன்பத்துல கலந்து எங்களோட தஅவத், எங்களோட இபாதத், எங்களோட இரவு பகல் தனிமை கூட்டு சம்பூர்ணமான வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.